மக்கா வணக்கம். இன்னைக்கு ஒரு நடிகரோட ஆடியோ ஒன்று ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. திமுக தலைமை குடும்பம் நடத்துகிற சினிமா கம்பெனி திரைத்துறையில் நிறைய அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த நடிகர் சொல்லியிருந்தார். சொல்லும் போது என்னோட அடுத்த படத்துக்கு சிக்கல் வரலாம்னு சொன்னார். சொன்ன மாதிரியே இப்போ சிக்கலும் வந்துடுச்சு. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு ஒரு ஆடியோவை போட்டிருக்காரு. அந்த ஆடியோவை கேட்ட ஜனங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியுமே, இப்போ வந்து புலம்பி என்ன செய்யறதுன்னு சொல்கிறாங்க. யாருக்குமே இங்கே நிம்மதி இல்லை. சரி மக்களே, இன்னைக்கான விரிவான செய்திகளை பார்ப்போம். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. ஏழை மக்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைச்ச அம்மா குடிநீர் திட்டத்தை நிறுத்திட்டு வெயில் அதிகமாயிட்டு எல்லாரும் நல்லா தண்ணி குடிங்கன்னு வெட்டியாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின் சார். ஜனங்க ஏற்கனவே ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அட்வைஸ் பண்ணுறேன்னு மேலே மேலே டென்ஷன் பண்ணாதீங்க சார். திருத்தணி பக்கம் 5 கஞ்சா போதை இளைஞர்கள் 17 வயசு பையனை பேட்டால் அடித்து கையை உடச்சிருக்காங்க ஐயா. பாவம் அண்ணே விட்டுடுங்கண்ணேன்னு கெஞ்சியும் விடாமல் அந்த சின்ன பையனை அடித்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் தொகுதியில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்க சொல்லி பாஜக மேலிடம் காசு கொடுத்துச்சான். அந்த காசை பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்காம நிர்வாகிகள் சுருட்டிட்டாங்களாம். 40 லட்சம் ரூபா மோசடி பண்ண நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு போஸ்டர்களை ஒட்டியிருக்காங்க. சென்னையில் கஞ்சா போதையில் இருந்த 3 இளைஞர்கள் அந்த ஏரியாவையே கலங்கடிச்சிருக்காங்க ஐயா. தெருவில் பார்க்குறவங்களெல்லாம் பிடிச்சி வெட்டி விட்டுருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்கா, இன்னைக்கு முதல் செய்தியே போதை பற்றினது தான். ஆனால் என்னையா எப்போ பாரு போதைன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த செய்தியை முழுசாக பாருங்கள், ஏன் நாம் போதைக்கு எதிராக போராடணும்னு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு ஊரில் கஞ்சாவை போட்டு ஒரு சின்ன பையனை கையை உடைச்சிருக்காங்க. இன்னொரு ஊரில் பார்க்குறவனை பூரா வெட்டியிருக்காங்க. அந்த கூடலூர் மாவட்டம் திருத்தணி பக்கம் 17 வயசு பையனை 5 கஞ்சா போதை ஆசாமிகள் கிரிக்கெட் பேட்டால் அடித்து கையை உடைச்ச காட்சிகள் தான் இது. அண்ணே காலில் விழுகிறண்ணே விட்டுடுங்கண்ணேன்னு ஒரு 17 வயசு சின்ன பையன் கதறி அழுகிறான். அவனோட கண்ணீரை கஞ்சா போதை மறைச்சிடுச்சு. நல்ல வேலை கொல்லாமல் விட்டானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். திருத்தணியில் இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, இதே ஏரியாவில் ஒரு பெட்ரோல் பங்கில் ஓசியில் பெட்ரோல் கேட்டு கஞ்சா போதை ஆசாமிகள் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளை விட ஒரு கொடுமையான சம்பவம் ஒன்று சென்னையில் நடந்திருக்கு. அம்பத்தூர் பக்கம் இருக்கிற கணபதி நகரில் கஞ்சா போதையில் 3 இளைஞர்கள் ஆபாசமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கிற பெண்களை எல்லாம் நாக்கூசுற வார்த்தைகளால் திட்டியிருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான பெண்கள் அந்த 3 இளைஞர்களை கண்டிச்சிருக்காங்க. கஞ்சா போதையில் இருக்கிறவனை கண்டிச்சா என்ன நடக்கும்? அவங்க 3 பேரும் கையில் கத்தியை தூக்கிட்டாங்க. சும்மா சரமாரியாக வெட்டிக்கிட்டு அப்படியே தெருவில் கண்ணில் படுறவங்களெல்லாம் வெட்டிக்கிட்டே ஓடி இருக்காங்க. பார்த்தீங்களா, கஞ்சா போதை என்னென்ன செய்து பாருங்க. சின்ன பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, தொழில் பண்ணுறவங்களுக்கு நிம்மதியாக தொழில் பண்ண முடியாது, பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்புன்றதே இருக்காது. இதனால தான் போதைக்கு எதிராக போராட வேண்டியதாக இருக்குது. இந்த விளம்பர ஆட்சியில் செயல்படாத பொம்மை முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்கிற மாதிரி நாம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். பிள்ளைங்க தான் பெற்றவங்களுக்கு கொல்லி வைக்கணும், பெற்றவங்க பிள்ளைகளுக்கு கொல்லி வைக்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. உண்மையிலே அது தாங்கிக்க முடியாத வழிதான். ஆனால் இன்னைக்கு பெற்றவங்களே பிள்ளைய கொலை பண்ண சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. காரணம் வேற எதுவும் இல்லை, நம்ம பச்சை போட்டு கடை சரக்கு தான். அது பார்த்த வேலை தான் இது. கோயம்புத்தூர் மாவட்டம் கரடிமடை பக்கம் பெத்த பையனை கத்தியால் குத்தி கொலை செஞ்ச அப்பாவை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. கரடிமடையில் மாயன்னு ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்கார். வழக்கம் போல் ஆடை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். அந்த நேரம் பார்த்து அவரோட மூத்த பையன் முகேஷ் தண்ணியை போட்டு வந்து வீட்டில் இருந்தவங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கார். அப்பாவையும் அடிச்சிருக்கார். இதனால் ஆத்திரமான மாயன் கத்தியை எடுத்து குத்திட்டார். மகன் இறந்துட்டாரு, அப்பா ஜெயிலுக்கு போகிறார். யோசிச்சு பாருங்க, ஆட்சிக்கு வந்ததும் மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின். அவருக்கு என்ன, அவர் வீட்டு வாரிசுகளை நல்லா செட்டில் பண்ணிட்டாரு. ஆனால் நம்பி ஓட்டு போட்ட மக்களை பாருங்க, மகனை குத்திட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. அக்கா கனிமொழி மதுவிலக்கு பற்றி வாய்களையே பேசிட்டு நான் சொல்லவே இல்லைன்ட்டாங்க. அண்ணன் உதயநிதி 2016 எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறாரு. திமுகவோட மதுவிலக்கு நாடகம் தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. முடிச்சு போட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரியான கொலைகள் ஆத்திரத்தில் நடந்தாலும் அதுக்கான அஸ்திவாரம் பச்சைப்போடு கடையாகத்தான் இருக்கும். இந்த கொலைகளை பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் கொடுத்த பொய் வாக்குறுதியை நாம் நினச்சி பார்த்து தான் ஆகணும். நாட்டில் இம்புட்டு அநியாயம் நடக்குது, ஐயா ஸ்டாலின் என்னதான் செய்யறாரு? வேற என்ன செய்வாரு? இந்த சம்மருக்கு மாலத்தீவு போகலாமா இல்லை லண்டன் பாரிஸ்னு எங்கேயாவது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஊர் சுத்த போறாருன்னு நினைக்காதீங்க, ஐயா தொழில் முதலீட்டை இழுத்துட்டு வர போறாரு. சரி, ஐயா போறாருன்னா சொல்லிட்டு தான் போவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டு மக்களுக்கு ஐயா சில அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. அதை பாருங்க.
வெயில் காலம் வந்துடுச்சு இல்லையா, அதனால் ஐயா ஸ்டாலின் இப்போ மருத்துவராக அவதாரம் எடுத்திருக்காரு. நாட்டு மக்கள் என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும்னு சில அறிவுரைகளை சொல்லியிருக்கார். அதாவது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பயணத்தின் போது குடிநீர் எடுத்து செல்ல வேண்டும், தண்ணீர், எலுமிச்சை சாறு ஆகியவற்றை பருக வேண்டும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, இன்னைக்கு இவ்வளவு அக்கறையாக பேசுகிறவங்க ஏன் அம்மா குடிநீர் திட்டத்தை நிறுத்துனீங்க? அதை தொடர்ந்து செயல்படுத்தியிருக்க வேண்டியதுதானே. ஏழை எளிய மக்களுக்கும் சுகாதாரமான தண்ணி குறைஞ்ச விலையில் கிடைக்கணும்னு தான் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை நிறுத்திவிட்டு இப்போ நிறைய தண்ணி கொடுக்க சொல்கிறீங்களே, எந்த கம்பெனி தண்ணியை குடிக்கிறது? ஏன்னா ஐயாவோட குடும்ப உறுப்பினர்கள் தண்ணி கம்பெனி நடத்துகிறதாவும் அதனால தான் அம்மா குடிநீரை நீங்கள் நிறுத்தினதாகவும் ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்குது. அதான் கேட்குறோம். என்னமோ எல்லா வழியையும் அடைச்சிட்டு புகையை போட்டு எலியை கொண்ட கதையா மக்களுக்கு கிடைச்ச நல்ல திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு வெட்டியாக அட்வைஸ் பண்ணுறீங்க. அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு கோடையில் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது சார், அதை செய்யுங்க. அட நாங்கள் சொல்லலை, ஜனங்க சொல்கிறாங்க. ஷபா, இருக்கிற பஞ்சாயத்தில் இவங்க வேற குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக கட்சி தலைமை கொடுத்த 40 லட்சம் ரூபாயை நிர்வாகிகள் சுட்டிக்கிட்டாங்களாம். அவங்க மேலே கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கணும்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. எந்த கட்சின்னு கேட்குறீங்களா? வேற யாரு? பாஜக தான். தேர்தல் திருவிழா ஆரம்பித்ததும் அண்ணன் அண்ணாமலை பாஜக ₹1 கூட செலவு பண்ணாதுன்னு சொன்னார். அண்ணன் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அந்த கட்சி நிர்வாகிகள் தலைமை செலவு பண்ணுறதுக்காக கொடுத்த பணத்தை செலவு பண்ணாமல் சுருட்டிக்கிட்டாங்க. அட நான் சொல்லலை சாமி, அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. விருதுநகர் தொகுதியில் போஸ்டர் அடித்தே ஒட்டிட்டாங்க. மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார், பாஜக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் அமைப்பாளர் வெற்றிவேல், மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் சின்னசாமி, செயற்குழு உறுப்பினர் சின்ன இருளப்பன், இந்த 4 பேரும் பூத் ஏஜெண்டுகளுக்கு செலவு பண்ண சொல்லி கொடுத்த காசை பூத் ஏஜெண்டுகளுக்கு கொடுக்காம சுருட்டிக்கிட்டாங்களாம். 40 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்ட இந்த 4 பேர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு பாஜக காரங்களே போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. இந்த கேஸ் ரொம்ப சிக்கலான கேஸப்பா. ஏன்னா பாஜகவுக்கு பூத் ஏஜெண்டுகள் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூத்தில் ஆளை போட்டு பேசுங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இல்லாத பூத் ஏஜெண்டுக்கு எப்படி காசு கொடுக்க முடியும்? என்னமோ எங்கேயாச்சும் போஸ்டரோடு நிறுத்தினாங்க. சென்னையில் கொலை மிரட்டல் கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. தமிழிசை அக்காவோட ஆதரவாளர்களும் அண்ணன் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் பாக்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் பண பிரச்சனை தான். பூத் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்கலன்னு இருவரின் ஆதரவாளர்களும் சண்டை போட்டு இப்போ கேஸ் ஆயிருக்கு. நல்ல கட்சிடா சாமி, சொல்ல முடியாது. பாஜகவில் பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்கன்னு காட்டிக்கிறதுக்காக கூட இப்படிலாம் நாடகம் போட்டாலும் போடுவாங்க. இவங்க செய்யக்கூடியவங்க தான். நேற்றுக்கு கூட ஒரு போராட்டம்னு ஒன்று பண்ணாங்க காமெடியாக. அந்த மாதிரி இது கூட ஒரு நாடகமாக இருக்கலாம். அட எதுவாக இருந்தால் என்ன, அது அந்த கட்சியோட பிரச்சனை. இப்போவே அடிச்சுக்கிறவங்க முடிவு முட்டைன்னு வந்தால் என்ன செய்வாங்கன்னு தான் தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் மக்களே, கோயம்புத்தூர் பக்கம் அப்பாவே மகனை கொன்னுட்டாருன்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி திருவாரூர் பக்கமும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மது போதையில் பிரச்சனை பண்ண மகனை பெற்றவங்களே கொன்று வீட்டுக்கு பின்னாடி வயலில் போட்டு இருக்காங்க. நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.